ஒரு ஹாஃப் அன் அவர் மிஞ்சி போனால் 20 மினிட்ஸுங்க, அவ்வளோதாங்க. எஃபெக்டிவா, ஃபோக்கஸ்டா, கான்சென்ட்ரேட்டடா கேளுங்க. ஹானஸ்டா சொல்றேன், உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்த சைட்ல இருந்து தான் நானும் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். அந்த மைண்ட் செட் என்ன இருக்கும், எப்படி இருக்கும்ன்றது எனக்குமே தெரியும். நீங்க பாருங்க, கன்ஃபார்மா என்ஜாய் பண்ணுங்க. இது அவேர்னஸ் செஷன் மாதிரி இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி. இதுல நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு வரும், நிறைய நாலேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். அதே மாதிரி நீங்க என்ஜாய் பண்ற விதமா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு நிறைய ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட்டடா கேளுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ட்ரக் அவேர்னஸ் செஷன் ப்ரோக்ராம் வித் டீம் ஆஃப் போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ். ஸோ எங்களோட போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸோட லோகோ இதுதான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அதனால நாங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்து அதை நாங்கள் காமிச்சிடுறோம். ஸோ எங்களோட போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸோட லோகோ அதுதான். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த ட்ரக் அவேர்னஸ் செஷனுக்காக நாங்கள் வந்து பை த டீம் ஆஃப் போலீஸ் பப்ளிக் கனெக்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ட்ரக் ஸ்லைட்ஸோட கான்டென்ட் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ட்ரக் ஸ்லைட்ஸோட கான்டென்ட், இந்த பிபிடி நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அஜெண்டா தான் இது. நீங்க வந்து என்ன ட்ரக்னா என்ன, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக், அதனால நீங்க எப்படி பாதிக்கப்படுவீங்க, சொசைட்டில உங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்கும், நீங்க உங்களால சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ண முடியும், A to Z வரைக்கும் உங்களுக்கு ஃபேவரபிளா புரியுற மாதிரி நல்ல விதமா ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த செஷன் அவ்வளோ எஃபெக்டிவா அட்ராக்டிவா இருக்கும், அதனால ஃபோக்கஸா இருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து பிரதீக்ஷா மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இங்க வந்து இன்ஸ்டாகிராம் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நல்ல தைரியமா கை தூக்குங்க, நோ ப்ராப்ளம். எனக்கு ஓகே ஃபைன். ஸோ ஆல்மோஸ்ட் ஹோல் காலேஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஆதார் கார்டு இல்லாம கூட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா இன்ஸ்டாகிராம் இல்லாம யாரும் இல்லை. அதனால இந்த ஒரு பர்டிகுலர் மீம் வந்து எங்க டீம் எதுக்காக ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய காலேஜஸ் நாங்க போறோம், ஆனா எல்லாருமே வந்து ஸ்லைட் பாக்குறப்போ வந்து அவங்களுக்கு அப்படியே கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு நாங்க அங்க பார்த்துட்டு இப்படி பாக்குறப்போ இந்த ரியாக்ஷன் தான் அப்படியே கொடுப்பாங்க. ஸோ அதனால அது இல்லாம எஃபெக்டிவா நல்லா ஃபோக்கஸா கேளுங்க, அவ்வளவு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்கு.